லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன நம்ம கொடுத்த பணம் இங்க இருக்கு. பணத்தை கட்டலனா எப்படி பரீட்சை எழுத விடுவாங்க? சித்தப்பா, சித்தப்பா, சித்தப்பா இங்க வாங்க. சித்தப்பா, இங்க நான் டேபிள்ல பணம் ஏதாவது வச்சியலா? இந்த டேபிள்ல பணமா? நான் எதுவும் வைக்கலையேம்மா. ஒருவேளை இது அவங்க ஃபீஸ் கட்ட வேண்டிய பணமோ? நீங்க கொடுத்துட்டியால? அவனை சமாதானப்படுத்திட்டு அவன் முன்னாடி உள்ள இருக்க டேபிள்ல தான் பணத்தை வச்சேன். அவனை எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டினாமா. ஒருவேளை பணத்தை எடுத்துட்டு போக மறந்துருப்பானோ? மறந்தா உள்ள டேபிள்ல இருக்கிற பணம் இங்க எப்படி வரும்? அவங்க ஒண்ணும் மறக்கல, வேணும்னே தான் கோவத்துல இங்க வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த பயலுக்கு வெட்டி ரோசத்துக்கு மட்டும் குறைச்சலே கிடையாது. அத்தா, ஃபீஸ் கட்டாட்டி பரீட்சை எழுத முடியாதுல்லத்தா. அத்தை, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவங்க கட்டாட்டி என்ன, நான் போய் கட்டிட்டு வரேன். இல்லத்தா, நானும் கூட வரேன். ஒரு 8 போய் கட்டிட்டு வந்துடலாம். நீங்க எதுக்கு அத்தை கஷ்டப்படணும்? நானே போய் பாத்துக்கிறேன், விடுங்க. நானும் கூட வரேன்தா. சரி வாங்க. மாணிக்கம், நீ கடைய பாத்துக்க. நாங்க போய் பரீட்சை ஃபீஸ கட்டிட்டு சரிக்கா வந்துடுறோம். சரி. பார்த்து பத்திரமா போங்க. போனமா வந்தமான் இருக்கணும். ஆ. போ, வாங்க. பார்த்து கூட்டு போமா. ஃபீஸ் கட்டுற பணத்தை எதுக்குமே வச்சுட்டு போனா? ஆமாடா, எங்க தெரியாம எங்க ஃபீஸ் கட்டணும்? உள்ளயா? வாங்க அத்தை. அங்கதான் கட்டணும் போல, வாங்க. படிக்கிற பையனுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவானா? பேர் சொல்லுங்க. பாலா சார். நீ போலாம். தேங்க்யூ சார். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும். பேரு, ரோல் நம்பர், என்ன படிக்கலாம்னு சொல்லுங்கம்மா. ரோல் நம்பர் எல்லாம் தெரியாது. பேரு செந்தில், பிஏ. இப்ப திரும்ப கூட காலேஜ்ல சேர்ந்திருக்காங்க. சரிம்மா, செக் பண்றேன். செந்தில் கதிரேசனா? ஆமா, இந்தாங்க. ஏற்கனவே ஃபீஸ் கட்டியாச்சேம்மா. யாரு கட்டியிருப்பா? ஒருவேளை அவனே கட்டியிருப்பானா? அவங்களா இருக்காது அத்தை. ஒருவேளை நமக்கு வேண்டாதவங்க ஏதோ பிளான் பண்றாங்களோ? சார், கொஞ்சம் திரும்பவும் நல்லா பாருங்களேன். நல்லா பார்த்தாமா சொல்றேன். இப்பதான் ஒருத்தர் அவர் பேருக்கு ஃபீஸ் கட்டு போறாரு. யார் அவங்க பேர் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. பச்சை சட்டை போட்டிருந்தாரு, இப்பதான் வெளியே போனாரு. போய் பாருங்க. ரொம்ப நன்றிங்க. சரி அத்தை, வாங்க போய் பார்க்கலாம். அத்தை, அங்க சார், அண்ணா, நீ என்ன இந்த பக்கம்? அப்ப அவங்களுக்காக ஃபீஸ் கட்டினது நீதானா? ஏன்ன? என்ன முதா, அவங்களுக்காக நான் எதுவும் பண்ணக்கூடாதா? நீ விட்ட சவாலை நீ ஜெயிக்கணும். திரும்பவும் நம்ம குடும்பம் உன்னை ஏத்துக்கணும். நம்ம வீட்டுக்குள்ள நீ சந்தோஷமா வரணும். அதுதான் முதல்ல முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்.
இல்லண்ணே அப்படி இல்லண்ணே, இது என்னோட போராட்டம். நான் பார்த்துப்பேண்ணே. ராமருக்கு அனுமாரா இருந்து உதவலைனாலும் ஒரு அணிலா இருந்து சின்ன சின்ன உதவி கூடவா இந்த அண்ணன் உனக்காக பண்ணக்கூடாது? ஆ? சரி சரி, மாப்பிள்ளை படிக்கிறது எனக்கும் பார்க்கணும் போல இருக்கு. வா, போயிட்டு கிளாஸ் போய் பார்த்துட்டு வந்து. வாண்ணே, வாங்க. சந்தோஷமா? சர்க்குலர் எல்லா கிளாஸ் ரூமுக்கு போயிருச்சான்னு செக் பண்ணுங்க. ஏதாவது கிளாஸ் ரூமுக்கு போகலன்னா உடனே சர்க்குலர் எல்லா கிளாஸுக்கு அனுப்புங்க. குயிக் ஃபாஸ்ட். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பத்தி நாம இன்னும் கொஞ்சம் நல்லா விளக்கமா. நீ எப்பறம் மறுபடியும் எங்க? என்னடா பாக்குற? ஒன்னதான். என்ன சார், என்னாச்சு? இவனெல்லாம் யார் கிளாஸ் ரூமுக்குள்ள விட்டது? ஏய், என்னடா பாக்குற? முதல்ல வெளியே போடா. இடியட். வாடா. சார் 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 சார், என்னாச்சு சார்? என்ன ஆச்சா? நீ எந்த இயர் காலேஜ்ல சேர்ந்த? எந்த அகாடமி சொல்லு. பேப்பர்ஸ் எதையும் கிளியர் பண்ணாம எப்படி தேர்ட் இயர் கிளாஸ்ல வந்து உட்கார்ந்திருக்க? உனக்கு யார் அட்மிஷன் போட்டு சீட்டு கொடுத்தது? யுனிவர்சிட்டி ரூல்ஸ் தெரியுமா? மொத்த பேப்பர்ஸையும் அரியஸ் வச்ச நீ காசு கட்டி எக்ஸாம் என்ன எழுதலாம். எப்படி திரும்ப கிளாஸ் ரூமுக்கு வர முடியும்? என்னையா இதெல்லாம்? இவனெல்லாம் கிளாஸ் ரூம்ல வச்சு பாடம் நடத்திட்டு இருக்கீங்க. எல்லாரும் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இருங்க, எல்லாரையும் மொத்தமா பனிஷ் பண்றான். சார், எனக்கு எதுவும் தெரியாது சார். ஆனா முறைப்படி அவன் அட்மிஷன் போட்டு தான் சார் கிளாஸுக்கு வந்திருக்கான். ஓ, எனக்கு ரூல்ஸ் சொல்லி தெரியா? யூனிவர்சிட்டி ரூல்ஸ் என்னங்கறத உங்க எல்லாருக்கும் நான் கத்து கொடுக்கறேன். டேய், இன்னும் என்ன நிக்கிற? வாடா சார், வாடா சார், வா. சார், கரிகாலன் சார் வந்து கிளாஸ் ரூம்ல இருந்து செந்தில இழுத்துக்கிட்டு போறார் சார், தரன்னு. காலேஜ் விட்டு வெளியில போ. போடா. ஐயா, என்னாச்சு? எதுக்கு இப்படி வெளியே தள்ளுறீங்க? நான் அவனோட அம்மா. நீ எதுக்கு அங்க வந்த? பரீட்சைக்கு பணம் கட்டிட்டு போலான்னு வந்தோம். என்னது? பரீட்சைக்கு பணம் கட்ட வந்தியா? இவன் இந்த காலேஜ்ல படிக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன். இதுல நீங்க என்னன்னா பரீட்சைக்கு பணம் கட்ட வந்ததா சொல்றீங்க. என்ன காமெடி பண்றீங்களா? உங்க பையன்
யூனிவர்சிட்டி ரூல்ஸை மீறி இங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். இவனால மேற்கொண்டு இங்க படிக்கவும் முடியாது, எக்ஸாம் எழுதவும் முடியாது. எக்ஸாம் எழுத கட்ட வந்த பணத்தை கோவில் உண்டியில போட்டதா நினைச்சு இங்க இருந்து கிளம்புங்க. சார், எதுக்காக இவங்க இங்க படிக்க கூடாது? முறையா பரீட்சை எழுதி அதுல பாஸ் ஆகிதான் மறுபடியும் இவங்க காலேஜ்ல சேர்ந்திருக்காங்க. முறையா சேர்ந்தவங்கள இப்படி முறை தவறி நடத்துறது அம்புட்டு நல்லதில்ல. நீ யாருமா? நான் அவங்க பொண்டாட்டி. ஓ, எல்லாரும் படிச்சு முடிச்சிட்டு தான் கல்யாணமே பண்ணுவாங்க. சாரு கல்யாணத்தை பண்ணிட்டு படிக்கிறாரோ? இதுல இருந்து நல்லா தெரியுது உங்க முறை என்னன்னு. சார், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது. நாங்க அவங்களுக்கு முறையா அட்மிஷன் வாங்கி ஃபீஸ் கட்டி தான் இந்த காலேஜ்ல சேர்த்திருக்கோம். எப்படி? யூனிவர்சிட்டி பர்மிஷனோடயா? பணம் கட்டிட்டா யார் வேணாலும் படிக்கலாமா? எது எனக்கு தேவையில்லாதது? டிகிரி படிக்கிறதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதை மீறி இவங்க படிப்பான், அதை நான் பார்த்துட்டு தேவையில்லாத விஷயம் ஒதுங்கி போகணுமா? சார், தம்பி யாரு? இது என் தங்கச்சி. ஓ, குடும்பமா வந்திருக்கீங்களா? உனக்கு என்ன தெரியணும் சொல்லு. இல்லை சார், இங்கிட்டு நாள் படிச்சுட்டு இருந்தவரை திடீர்னு இப்போ வந்து நீங்கள் படிக்கிறது தப்புன்னு சொல்கிறது என்ன சார் நியாயம்? அவர் காலேஜ் அனுமதியோட அட்மிஷன் போட்டு வந்தாரு சார் மறுபடியும் படிக்கிறாரு. இப்போ போய் இதை தப்புன்னு சொல்கிறது ஏதோ தப்பாக இருக்குது சார். ஓ, நீங்க பண்ணதெல்லாம் சரி, நான் பண்றதுல தான் தப்பு இருக்கு. நீங்க எனக்கு எது சரி தப்புன்னு சொல்றீங்களோ? ஐயா, நாங்க பண்ணது தப்பே இருந்தாலும் நீங்க தான் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு அவனை காலேஜில் சேர்த்துக்கணுங்க. அவன் மறுபடியும் படிக்கணும். அதுல தாங்க எங்க குடும்ப கௌரவமே அடங்கி இருக்கு. என்னமா புரியாம பேசுறீங்க? இவங்க திரும்ப படிக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன். ஏய், என்னடா நின்னுட்டு கிளம்புடா. கிளம்புடா. போடா. ஐயா ஐயா ஐயா, ஓசா குடுக்குறா, போடா. என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, தப்ப சரி பண்ணிட்டு இருக்க. எது தப்பு? இவன் இங்க திரும்ப படிக்கிறது. சார், இவன் எப்படி கிளாஸ் ரூம்ல உட்கார்ந்து படிக்கலாம்? படிக்கிற காலத்திலே ஒழுங்கா படிக்காம ரெகுலர் அட்டெண்டன்ஸ் இல்லாம எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆனவன். யூனிவர்சிட்டி ரூல்ஸ் பிரகாரம் காலேஜ் வாசலையே மிதிக்க கூடாது. ஆனா இவன் கிளாஸ் ரூமுக்குள்ள உட்கார்ந்திருக்கான். என்ன சார் நடக்குதுங்க? He is my student. இவன் என்னோட ஸ்டூடண்ட். செலக்ட் பண்ணி அட்மிஷன் கொடுத்திருக்கிற என்னோட ஸ்டூடண்ட வெளியே போன்னு சொல்றதுக்கு நீங்க யார் மிஸ்டர்? யார் தகுதி இல்லாதவன்? அவன் தகுதி என்னங்கிறதுக்காக அவனுக்கு டெஸ்ட் வச்சு அதுல பாஸ் ஆகி திரும்ப இந்த காலேஜ்ல சேர்ந்திருக்கிறான். லுக் ஹியர் மிஸ்டர், இந்த டிபார்ட்மெண்டோட ஹெச்ஓடி நானு. இந்த டிபார்ட்மெண்ட்ல இவனை சேர்க்கணுமா வேண்டாமான்னு எனக்கு நல்லாவே தெரியும். You got it? இது என்னுடைய டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல அனாவசியமா நீங்க தலையிடுறது நல்லா இல்ல. உங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன தப்பு இருக்குன்னு பார்த்தா அதை போய் சரி பண்ணுங்க மிஸ்டர் கரிகாலன். சார், உங்க இஷ்டத்துக்கு சீட்டு கொடுக்க காலேஜ் ஒண்ணு உங்க கண்ட்ரோல்ல இல்ல, யூனிவர்சிட்டி கண்ட்ரோல்ல இருக்கு. அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகளும் இருக்கு. அதை மீறி நீங்க நடக்கலாம். ஆனா என்னால அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. கரிகாலன், விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு போற. ஃபுல் ஸ்லீவ்ஸ் போட்டு டக்கின் பண்ணி ஃபார்மலா பாடம் எடுக்கிற வாத்தியார் தானே ரொம்ப சாஃப்டா இருப்பான்னு நினைச்சியா? காலேஜ் கேட்டுக்கு வெளியே வந்து கேட்டு பாரு, நான் யாருன்னு சொல்லுவாங்க.
என்கிட்ட முறைச்சுக்கிட்ட உடைச்சிடுவேன். பி கேர்ஃபுல். சார் ஒரு ஹெச்ஓடி மாதிரி பேசுங்க. சார் இல்ல அவர் ஸ்ட்ரைட்டா வாத்தியார் வேலைக்கு வந்தவர் இல்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தவர். அந்த வேலை பிடிக்காம தான் இப்போ மறுபடியும் இந்த வேலைக்கு படிச்சுட்டு இங்கே வந்திருக்காரு. அவர் சர்வீஸ்ல பல ரவுடிங்களை பார்த்தவர். பார்த்து பேசுங்க சார். யோ அவர் யாரா இருந்தா எனக்கு என்ன பயந்துருவோம்னா என்ன? எனக்கு ரூல்ஸ் தான் முக்கியம். இத எங்க பேசணுமோ அங்க பேசிக்கிறேன். Students, please go to your classes. And you Ganesh, please go. சார், என்ன சார் இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க? நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன். பயப்படாம எப்படி சார் இருக்க முடியும்? அவங்க என்னென்னமோ சொல்லிட்டு போறாங்க. சார் எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல? ஐயா, என் மருமகப்பட்ட கஷ்டத்தினாலையும் நீங்க பண்ண உதவியினாலையும் தான் இவன் மறுபடியும் படிக்கிறான். அதுக்கு எந்த சிக்கலும் வந்துடாம காப்பாத்தி கொடுங்க ஐயா. எதுக்குமா இப்ப வீணா பயப்படுறீங்க? அவர் அப்படி சொல்லிட்டா செந்தில காலேஜ் விட்டு தூக்கிட முடியுமா? இல்ல நான் தான் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பேனா? சார், பிரின்சிபால் உங்க எல்லாரையும் அவசரமா உள்ள வர சொன்னார் சார். வாங்க. பயப்படாதீங்க, எல்லாரும் என்ன நம்பி வாங்க. என்ன சார் ப்ராப்ளம்? உங்க ஸ்டூடெண்ட் மேல இவர் பெரிய கம்ப்ளைண்ட் சொல்றாரு. யூனிவர்சிட்டில இருந்து ப்ராப்ளம் வர அளவுக்கு பெரிய பிரச்சனை இருக்கு. காலேஜுக்கே கெட்ட பேர் ஆக போகுதுன்னு பயமுறுத்துறாரு. சார், அவர் உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு இங்க எதுவும் நடக்கல. இங்க நிக்கிறானே, இவன் பேர் செந்தில், நம்ம காலேஜோட ஓல்டு ஸ்டூடெண்ட். இவன் விட்ட படிப்பை திரும்ப கண்டினியூ பண்ணணுங்கிறதுக்காக ரீஜாயின் பண்ணிருக்கான். சார், இவனுக்கு நான் ஒன்னும் உடனே அட்மிஷன் கொடுக்கல. இவனுக்கு டெஸ்ட் வச்சு இவனோட தகுதி என்னன்னு பார்த்துட்டு தான் அட்மிஷன் கொடுத்துருக்கிறேன். சார், இது விஷயமா யூனிவர்சிட்டிக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் அனுப்புறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் சார். ஆனா ஃபைனல் எக்ஸாம் சமயத்துல ஹால் டிக்கெட்டுக்கு அப்ளை பண்ணும்போது சேர்த்து அனுப்பிச்சிடலான்னு வச்சிருக்கிறேன். மற்றபடி நீங்க பயப்படுற அளவுக்கோ பிரச்சனை வர அளவுக்கோ இங்க எதுவும் நடந்தல சார். பிரச்சனை வராதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார் சார்? இந்த மாதிரி கிரிட்டிக்கலான விஷயத்துல தனிப்பட்ட முறையில நீங்க எப்படி சார் முடிவு எடுக்க முடியும்? எல்லாருக்கிட்டையும் ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணிருக்கணும்ல. டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடினா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா சார்? அதுவும் இல்லாம இவன் பாஸ் பண்ணி தான் சீட்டு வாங்கணும்னு சொன்னதெல்லாம் சுத்த போய் சார். நீங்க வச்ச எக்ஸாம்ல இவன் பாஸ் ஆகல. என்ன அமைதியா இருக்கீங்க? நான் சொல்றது உண்மைதானே? அதை உங்களால மறுக்க முடியாதுல்ல? நீங்க எப்படி மறுக்க முடியும்? அதுக்கான ஆதாரம் தான் என்கிட்ட இருக்க. இதான் சார் இவன் எழுதி ஹெச்ஓடி திருத்தன எக்ஸாம் பேப்பர். நீங்களே பாருங்க, இவன் லட்சணம் தெரியும். நீங்களே பாருங்க, இவன் லட்சணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். சார், இவரு ஃபெயில் தான் போட்டிருக்காரு. பிறகு எந்த தகுதியின் அடிப்படையில் சார் இவனுக்கு சீட்டு கொடுத்தாங்க? சொல்லுங்க சார்.
நீங்களே பெரிய இது, அதனால கண்டிப்பா உங்களை ஆள் வச்சு மிரட்டி இருக்க முடியாது. பணம் ஏதாவது கொடுத்து வளைச்சிட்டாங்களா? ஹலோ மிஸ்டர், வார்த்தை அளந்து பேசுங்க. இல்ல ஹலோ சார், எதுக்கு அவர் மேல கோவப்படுறீங்க? இது அவ எழுதின பேப்பர் தானே, இதை நீங்க தானே திருத்துனீங்க. சொல்லுங்க, அவர் சொல்றது உண்மைதானே? அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில இந்த பையனுக்கு நீங்க சீட்டு கொடுத்தீங்க? சொல்லுங்க சார். சார், இவன் ஃபர்ஸ்ட் எழுதின எக்ஸாம்ல பாஸ் ஆகலைங்கிறது உண்மைதான் சார், அதை நான் மறுக்கல சார். ஆனா இவன் குடும்பத்து ஆளுங்க இவனை படிக்க வைக்க எடுத்துக்கிட்ட ஆர்வத்துக்காக மறுபடியும் இவனுக்கு நான் வாய்ப்பு கொடுத்தேன். திரும்பவும் ஒரு நேர்முக தேர்வு வச்சேன். அதுல நான் கேட்ட கேள்விக்கு இவன் கரெக்டா பதில் சொல்லி அவன் தகுதியை நிரூபிச்சான். அதனால அவனுக்கு நான் சீட்டு கொடுக்க ஒத்துக்கிட்டேன். சார், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இவரு கேள்வி கேட்டாராம், அவரு அதுக்கு பதில் சொன்னாராம். முதல்ல இவனை காலேஜை விட்டு வெளியே அனுப்புங்க சார்.